கல்யாண நிதையே நிதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மீ சமிப்ரமாலோக சுப்ரோ விப்ரமச்சक्षुषे சक्षुषே சர்வலோகானாம் வெங்கடேசாய மங்களம். ஹரிஹி ஓம். நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಜಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಷಿತಿ ಕಂಠ ಗುಡುಂಬಿನಿ ಪೂರಿ ಕುಡುಂಬಿನಿ ಪೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇಮಕಿ ಶಾಶುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ರಮ್ಯಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ರಮ್ಯಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. ಶತಿಯಂ 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 ಓಂ ಶತಿಯಂ 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 ಓಂ ಶತಿಯಂ ಶತಿಯಂ ಪರಶತಿಯಂ ಶತಿಯಂ ಶತಿಯಂ ಓಂ ಶತಿಯಂ 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 ಶತಿಯಂ. கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே விடுதலை கொடி மகிழ்ந்திடவே. குணமுயர்ந்திடவே விடுதலை கொடி மகிழ்ந்திடவே. ஓம் சத்தியம் சத்தியம் பரசத்தியம் சத்தியம் சத்தியம் ஓம் சத்தியம் 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 சத்தியம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினே புகழ்வோம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினே புகழ்வோம். சுற்றி நிலவே போ பதையே துள்ளி வருகுதுவே. சுற்றி நிலாதே போ பதையே துள்ளி வருகுதுவே. ஓம் சத்தியம் சத்தியம் பரசத்தியம் சத்தியம் சத்தியம் ஓம் சத்தியம் 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 ஓம் சத்தியம் கடங்காவே பரசக்தி சூரத்தனங்களெல்லாம் சொல்லு கடங்காவே பரசக்தி சூரத்தனங்களெல்லாம். வல்லமை தந்திடுவாள் பரசக்தி வாழி என்று துதிப்போம். வல்லமை தந்திடுவாள் பரசக்தி வாழி என்று துதிப்போம். ஓம் சத்தியம் சத்தியம் பரசக்தியும் சத்தியம் சத்தியம் ஓம் சத்தியம் 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 ஓம் சத்தியம் சத்தியம். ஓகே, நவராத்திரி தின இந்த விழாவில் அயனாவரம் கோபி அவர் உறவுகள் கோபின்னு சொல்லுவாங்க. அவருடைய இல்லத்துல எல்லாரும் கூடி ஒரு கவியரங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உறவுகளை கூப்பிடுறதே அவர் தான். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, திருவிக்கா பேச்சு கூட 2003 ஆரம்பிச்ச உடனே அப்பவே அவர் ஆரம்பிச்சிட்டார் உறவுகளை பத்தி. அதனால அவருக்கு உறவுகள் கோபிநாத்ன்னு நாங்கள் டைட்டில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தாமோதரன் எப்படி நமக்கு தாய் மாதிரியோ அதே மாதிரி இவர் தகப்பன் மாதிரி. அப்பான் தான் இவங்க கூப்பிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுவாங்க. சித்ரா மண்டல் கூட இவங்க அப்பான் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்பா மாதிரி, ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் சொன்னது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடியவர். இங்க ஜோதிமணி சாரை கூப்பிட்டாங்கன்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா அவரு உங்களை மாதிரிதான் எல்லாரையும் அரவணைச்சு போறது. அதுதான் சார் திருவிக்கா பேச்சு ஆரம்பத்துல கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அதுலதான் நம்ம எல்லாமே இணைஞ்சிருக்கோம். அதனால அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லி, அதே நேரத்துல அவங்களுடைய துணைவி யாரை மறக்கவே முடியாது. எப்போ வந்தாலும் சரி விழானா அவங்க சமையல், வடை, பாயசம் என்னென்ன செய்யணுமோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்வாங்க. குழக்கட்டை அது செஞ்சு எல்லாரும் ஃபேமிலி எடுத்துட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்றதுலேருந்து அத்தனை காரியம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மனிதர்.
என்னுடைய விழாவுக்கு வரலன்றது கொஞ்சம் பெரிய வருத்தம் தான். நான் அப்புறம் அதுலேருந்து ஃபோனே பண்ணல. எப்போ இவர் ஃபோன் பண்ணி சாரி வர முடியல, இல்லை நான் வந்து அப்புறம் புத்தகம் வாங்கிக்கிறேன் ஏதாவது சொல்லுவாராங்க அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்கும் வரல. ஆனால் ஒரு புத்தக விழாவில் வந்து மறுபடியும் மீட் பண்ணுற மாதிரி நான் சொன்னேன் அப்பயே, இந்த மாதிரி நான் அதனால தான் நான் ஃபோன் பண்ணல அப்படின்னு. இருந்தாலும் வந்து அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அதனால் அவருக்கு வந்து என்னுடைய மெலட்டூர் தமிழறிஞர் இந்த புஸ்தகம் வடிவமைக்கிறதுலேருந்து அத்தனையும் இவருக்கு சொல்லி தான் எல்லாத்தையும் காமிச்சு எல்லாம் பண்ணேன். லாஸ்ட்டாக டிசைன் பண்ணும்போது கூட நான் இந்த இடத்துல வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணேன். ஆனால் விழாக்கு வராதனால அவருக்கு பெரிய எனக்கு வருத்தமாக இருந்தது. அவர் எப்படி ஃபீல் பண்ணார்றது. இருந்தாலும் இந்த நவராத்திரி நாளில் என்னுடைய இந்த மெலட்டூர் தமிழறிஞர் என்னுடைய ஆசானம் வந்து நான் மறக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய அந்த களஞ்சியம் நூலகத்துல தான் நிறைய கவிதைகளை படித்தேன். அதுக்கப்புறம் புத்தகம் எழுதணுன்ற ஒரு எண்ணமே வந்தது. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி அவருக்கு இந்த நேரத்தில் கொடுக்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி கவியரங்கத்தில் வந்து கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து நன்றி. சொன்னாரு இப்ப ஐயா வந்து பேசிட்டாரு. என்ன சொன்னா செஞ்சு கொடுத்து எல்லாரும் சார். ஆமா வந்தவொடனே அதான் சொன்னேன். வந்தவொடனே வாமா வாமா நீ வா 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 வா. இல்ல அவங்க எப்போதுமே மேக்கப் இல்லாம இருப்ப. நீ சொன்னிய மேக்கப் கட்டி புரியுது. திரும்பி திரும்பி திரும்பினாம இருக்கு. அப்படி திரும்பினாம ரைட் ரைட். ஆர்வி ஆர்வி சூப்பரா இருந்தது. கோயில் வந்துட்டாரு ஐயா. ஆஹா அதுக்கு கன்சல்ட் பண்ணி கும்பாபிஷேகம் முடிச்சாங்க. எம் கொல்ல தெய்வம் தெரியாது எதுக்கு தெரியும் எதுக்கு தெரியும். சரி. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. அழகான பழனிமலை ஆண்டவா,
அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வரவேண்டும் வரவேண்டும் முருகையனே, வரவேண்டும் வரவேண்டும் முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, வெள்ளை திருநீர் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வருவது நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீர் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வருவது நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. இனி என்றும் உன்னை பாட அருள்வாயையா முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், எல்லாம் இங்கு திரு கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் இங்கு திரு கருகிட திருவருள் புரிவாய். உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா. உலகாளு பாண்டவனி நீதானையா, இந்த உலகாளு பாண்டவனி நீதானையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட. முதல்ல வெண்பால விநாயகரை பத்தி ஒரு வெண்பா எழுது. அந்த வெண்பாவை கீழே வைக்கணுமா? அந்த வெண்பாவை கிட்டத்தட்ட ஒரு 1008 முறை அது உச்சாடனம் செய்வான்றாங்க. அது மாதிரி குளிச்சுட்டு சுத்தபத்தமா நல்லா நெத்தியில பட்டையெல்லாம் வச்சுன்னு அந்த உச்சாடனம் பண்ணி உருவேற்றினதுக்கு அப்புறம் இந்த ஸ்லோகத்தை யார் சொன்னாலும் அவளுக்கு வெற்றி நிச்சயம். அதுல எந்த ஐயப்பாடே கிடையாது. நிறைய பேர்கிட்ட நான் அதை பண்ணியிருக்கேன். திருவிகா பேச்சு பேரத்துல ஒருத்தங்க பண்ணி அவங்க ஃபேமிலி போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஆமா, அவங்க அது பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு பாட்டு அனுப்பாங்க. உடனே நான் டிடிபி பண்ணி அனுப்பிச்சு கொடுத்தேன் அந்த பாடல். முதல்ல எப்போதுமே பேச்சு ஆரம்பிக்கும் போது சரி, என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போது வெற்றியெல்லாம் தரும் வேழமுகன் அவனை பற்றி நின்றால் கதியலும் நற்றமிழால் நாளும் துதிப்பாடு, நற்றமிழால் நாளும் துதிப்பாடு நன்மை பல கோடி தாளை படிய தரும் என்று இந்த வெண்பாவோடு இன்றைய கவியரங்கு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஐயா கோபிநாத் அவர்களுடைய இந்த ஏற்பாடின்படி முதல் நிகழ்ச்சியாக இந்த கவியரங்கத்தை தொடக்கி வைக்கின்றேன். இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு கவிதையை நீங்க படிக்கலாம். ஏன்னா நான் அவரை கேட்டேன், என்ன தலைப்புல கவிதை படிக்கணும் அப்படின் போது ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு, ஐயா மரபு கவிதை உங்களுக்கே தலைப்பான்னு. மரபு கவிதையா இருந்தாலும் தலைப்பு தந்தாதான் கவிஞர்கள் பாடுவாங்க, இல்லாட்டி அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பாடிட்டுமா. அது மாதிரி உங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஏன்னா நவராத்திரி எல்லாருக்கும் ஒரு பொதுவான நிகழ்ச்சி. அதுல அவங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகளை
நிச்சயமா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணசேகரன் வந்து ஒரு நல்ல கவிஞர், அழகா வந்து எழுதி என்கிட்ட அப்பப்போ அடிக்கடி காட்டுவார். அப்போ காட்டும்போது நான் சொல்லுவேன், இந்த எதுகை இங்கே வரணும், இந்த மோனை மாத்தினா அப்படி எப்படி மாத்துறதுன்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் அவரே மாற்றி எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கவிதைகளும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் முதல் கவிஞராக வந்து நான் வந்து இந்த நேரத்தில் அழைக்கின்றேன். அவர் உங்கள் அருமையான கவிதையை படைக்குமாறு குணசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நான் வந்துடுறேன். நான் வந்துடுறேன். அது ஏன் வேணாப்பா, அதெல்லாம் வேணாம், படிக்கலாம். இங்க உட்காந்தீங்க. இது கவிதைலாம் தெரியாது எனக்கு, அந்த ஸ்லோகங்கள். நீங்க அப்படியே உட்காந்துங்க. இந்த நவராத்திரிக்காக நம்ம கோபிநாத் ஐயா என்ன சொன்னாரு, நீங்க வந்து நவராத்திரி கொலுவை பத்தி ஒரு கவிதை எழுதுங்க. ஐயா கொலுவை பத்தில எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க அப்படின்னாரு. சரி, தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கேன். நலம் தரும் நவராத்திரி கொலுன்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒரு கவிதை. வேற அப்போ இதுதான் பெரிய தலைவலி. நலம் தரும் நவராத்திரி கொலு. நன்மைகள் நல்கிட நலமுடன் வைத்திட நெஞ்சுரம் சேர்த்திட நிம்மதி நிலைத்திட. நன்மைகள் நல்கிட நலமுடன் வைத்திட நெஞ்சுரம் சேர்த்திட நிம்மதி நிலைத்திட. அமைதியை அழித்து ஆற்றலை பெருக்கிட எல்லா உயிர்களும் ஏற்றமுடன் இருந்திட. அமைதியை அழித்து ஆற்றலை பெருக்கிட எல்லா உயிர்களும் ஏற்றமுடன் இருந்திட. சோதனைகள் விலகி சோர்விலாது இருந்திட உறவெல்லாம் கலந்து உள்ளம் மகிழ்ந்திட. சோதனைகள் விலகி சோர்விலாது இருந்திட உறவெல்லாம் கலந்து உள்ளம் மகிழ்ந்திட. பொம்மை கொலு வைத்து பேரின்பம் பெருகிட நல்கி பொம்மை கொலு வைத்து பேரின்பம் பெருகிட நெகிழ்ந்து மஞ்சள் குங்குமம் மணக்கம் மலருடன் கனிகளும் சட்டை துணிகளும் சேர்த்தே உள்ளம் மகிழ்ந்திட. பொம்மை கொலு வைத்து பேரின்பம் பெருகிட நெகிழ்ந்து மஞ்சள் குங்குமமும் மணக்கம் மலருடன் கனிகளும் சட்டை துணிகளும் சேர்த்தே மங்கள மங்கையர் மனமது மகிழ்ந்திட. வழங்கி முப்பெரும் தேவரே 9 நாட்களும் வணங்கி இன்பப் பெருக்கில் இருந்தல் நவராத்திரி கொலுவினை போற்றி பாடியே வணங்கிடு நன்னெஞ்சு. நன்றி. மக்கள்லாம் 2 வாட்டி படிச்சாங்க. லாஸ்ட் 3 லைன் 2 படிச்சுட்டா அடுத்து நான் படிக்கிறேன். மூஷிக வாகனம் மோதகாஸ்த ಶ್ಯಾಮಲ ಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂಸ್ತರ வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்கிர விநாயக பாத நமஸ்தே. பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பு இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். அன்பே சிவம் என அருளிய மூலமகள கணபதியை போற்றி ஆதிசிவன் மைந்தனாய் அருளிய ஒரு அந்த பாட்டு என்னன்னா அப்பப்போ டெய்லி சொல்லின்னு இருக்கணும். அது வீட்டில் பார்த்து படிக்கணும். எங்கன்னா வெளியில சொல்லும் போது எனக்கு வர மாட்டேங்குது. அன்பே சிவமேனி மூலமங்கள கணபதி போற்றி ஆதிர் மைந்தா சிவனில தோன்றிய கஜான கணபதி போற்றி எண்ணங்கள் கலைந்து இன்ப வாழ்வழிக்கும் ஜெயவேர கணபதியை போற்றி 7-14 காத்தலும் மூலாதார மூலமங்கள கணபதியை போற்றி உறவுகள் இன்னல் கலந்து இன்ப வாழ்வழிக்கும் சித்தி புத்தி கணபதியை போற்றி ஊனளித்து உயிரினங்களை காத்து அருள் பாலிக்கும் கற்ப கணபதியை போற்றி எளிமையாய் கொலுவிட்டு அருள் பாலிக்கும் ஏகாந்த கணபதியை போற்றி ஏற்றமிகு ஆற்றலாக விளக்கும் பஞ்சமுக கணபதியை போற்றி 50 பூதங்களின் கஜான தலைவரான கஜமுக கணபதியை போற்றி ஒன்றனாய் கொள்ளுவிட்டு அருள் பாலிக்கும் மகா கணபதி போற்றி போற்றி ஓடி வந்து உதவிடும் பூஷிக வாகன கணபதியை போற்றி அவைக்கு தமிழ்நாடு அருள் பாலித்து பாரதத்தை வியாச கணபதியை போற்றி அக்னி அண்ட சராசரங்களின் உயிர்கள் அனைத்திற்கும் மூலாதார மூலமகள கணபதியை போற்றி போற்றி என்று விநாயகர் இது. அதே மாதிரி முருகனுக்கு ஒன்று எழுதினேன். அதே பாடலாம், ஏன்னா வேற போய் பாட போறோம். அசுரலை கந்தன் தோன்றல் அசுரலை அடக்கியால தோன்றிய கந்தனை 6 பொறிகளால் ஈஸ்வரால் பிழைத்திட்ட ஆறுமுகனை இணைந்திட்ட சரவணை பொய்யில் வளர்ந்த சரவணனே ஈசனுக்கு உபதேசித்த தகப்பன் சுவாமியான சாமிநாதனே உலகை வளம் வந்து ஞானம் பெற்ற தண்டபாடியனை ஊட்டி வளர்த்த கார்த்திகை மைந்த கார்த்திகையனை எளிமையாய் கொள்ளுவிட்டு அருள்பாளைக்கும் பழனியம் பதியனை ஏற்றமிகு ஆற்றல் கொண்ட வள்ளி தேவாயனை மணாலனை 50 பூதங்களை தேவலோக சோலை தலைவனை ஒன்றனாய் சூரனை வதம் செய்து ஆட்கொண்ட செந்தலும் பதியனை
ஓடி வந்து உதவிடும் மயில் வாகன சேவல் கொடியானே, அவைக்கு சுட்டப்பழம் தந்து ஞானமருளே பழமுதிர் சோலையோனே, அக்தே அருணைக்கு திருப்புகழ் தந்து ஆட்கொண்ட தணிகைமலை வேலனை போற்றி, கந்தனுக்கு அரோகரா, கந்த வேலனுக்கு அரோகரா. அப்படி ஒரு முருகர் பாட்டை அப்படி எழுதிட்டேன். இன்னொரு முருகர் பாருங்க. அக்னி பொறிகள சிவலற்றி தோன்றிய ஆறுமுக வேலவா, ஆதிசக்தி மைந்தனாய் தோன்றிய சண்முக வேலவா, இளையவனாய் கணபதி தோன்றிய கந்தசஷ்டி வேலவா, ஈசனுக்கு உபதேசித்த தகப்பன் சுவாமியான சுவாமி மலை வேலவா, உலகை வளம் வந்து ஞானம் பெற்ற தண்டபாணி வேலவா, ஊட்டி வளர்த்த கார்த்திகை மைந்த சரவணை பொய்க வேலவா, எளிமையுடன் காட்சி தந்து ரட்சிக்கும் பழனியம்பதி வேலவா, ஏறுமயில் ஏறி தெய்வானை மணந்த திருப்பரங்குன்ற வேலவா, ஐராவதம் பெற்று கஜமுகன் துணையில் வள்ளியை மணந்த சென்னிமலை வேலவா, ஒன்றனாய் சூரபதுமனை வதம் செய்து ஆட்கொண்ட செதுலம்பதி வேலவா, ஓடி மறைத்த அசுரனை எருகூராக்கி ரட்சித்த சேவல் கொடி வேலவா, அவைக்கு சுட்டப்பழம் தந்து தமிழ் ஞானம் தந்த பழமுதிர் சேலம் வேலவா, அக்தே அருணகிரிக்கு திருப்புகழ் தந்த ஆட்கொண்ட தணிகை மேலை வேலவா, அகத்திய தமிழ் காத்து நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படை வேலவா, வயலூர் நாயனாய் வள்ளலாருக்கு காட்சி தந்த வடி வேலவா, பாமன் குமரகருக்கு குழந்தை குமரனாய் காட்சி தந்த வேலவா, வாரியாருக்கு கிருபா கடாட்சம் தந்த ஆட்கொண்ட சுப்பிரமணிய வேலவா, கலியுகத்தில் பக்தரை ரட்சிக்கும் கந்த கொட்ட கதிர்காம வேலனே வேலவா. ஓம் சரவணபவ அரோகரா அரோகரா. இது நானா எழுதுறேன். ஏன்னா அகரவரி ஸ்ரீ ராம பக்தர் ஆஞ்சநேயனை போற்றி, அஞ்சனை மைந்த வாயுபுத்திர ஆஞ்சநேயனை போற்றி, ஆதவனின் சீடரான சகலகலா வித்த ஆஞ்சநேயனை போற்றி, ராம பக்த சீதா பிரிய சிரஞ்சீவி அணிவனை போற்றி, ஈஸ்வரின் அவதார ருத்ர ஜெயவீர ஆஞ்சநேயனை போற்றி, உனது புகழை ஊரும் பலம் பொருந்திய மாருதி ஆஞ்சநேயனை போற்றி, ஊர்மலை மாங்கல்யம் காத்த லட்சுமண பக்த ஜெயவீர ஆஞ்சநேயனை போற்றி, எளிதில் கடலை கடந்து லங்கையை ரட்சித்த ஆஞ்சநேயனை போற்றி, ஏற்றமிகு ஆற்றல் கொண்ட ராவணாதிரை அதிர வைத்த ஆஞ்சநேயனை போற்றி, 5 முகம் கொண்ட பஞ்சமுக ஜெயவீர ஆஞ்சநேயனை போற்றி, ஒன்றனாய் நின்ற விபீஷணரை சேர்ப்பித்த சிரஞ்சீவி ஆஞ்சநேயனை போற்றி, ஓடிவன் துரைத்த கண்டேர் சீதை என்ற சொல்லில் செல்வ ஆஞ்சநேயனை போற்றி, அவையமில்லா ஆற்றல் கொண்ட விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயனை போற்றி, அக்தே கலியுகம் காக்க வந்த ஸ்ரீராம ராம பக்த ஆஞ்சநேயனை போற்றி போற்றி. ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம். நம்முடைய விஸ்வ ஜோதிமணி ஐயா அவர்கள் விநாயகர் ஸ்துதி, அதுக்கப்புறம் முருகருடைய பற்றிய பாடல், அதுக்கு அடுத்து ஆஞ்சநேயரை பற்றியும் பாடல் அவரே எழுதின பாடல் அப்படின்னு சொல்லி அவருடைய எம் குலதெய்வங்கள்ன்ற அந்த புத்தகத்தில் அது பதிவு செய்திருக்கின்றார். அந்த கவிதையை பாடி நம் பக்தி பரவசமாக இந்த அரங்கை நிறைவு செய்தார். அவருக்கு நன்றி தெரிவித்து அடுத்து நம்முடைய மிகப்பெரிய கவிஞர், முப்பரிமாணம், அதாவது அவர் பத்திரிகை ஆசிரியர் மட்டுமல்ல, புகைப்பட கலைஞர், எழுத்தாளர், பண்பாளர், எல்லா விதத்திலும் உழைப்பாளி. அது மாதிரி ஒரு புத்தகத்தை உருவாக்கி அதை இப்ப அது வெளியிட்டு அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து எல்லார்கிட்டையும் வாழ்த்து பெற்றாரு. ஏன்னா அந்த புத்தகத்தை எழுதினருக்கு கூட அவ்வளவு பாராட்டு வந்ததால தெரியலையா, இவர் எழுதின அந்த எடுத்த முயற்சிகள் எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு தந்தது. மிகச்சிறந்த கவிஞர். இவர்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, நான் கூட சில பாடல்கள் தான் எனக்கு மனப்பாடமா இருக்கு. நிறைய எழுதினார். தினம் அண்ணா இலக்கிய பாடல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாடல் எழுதிட்டே இருப்பேன். அதனால ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஆனா இவருக்கு அப்படி இல்லை. ஒரு 40-50 பாடல்களை நல்லா மனனம் செய்து மனப்பாடம் செய்து எந்த நேரத்தில் கேட்டாலும் எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி, ஐயா நான் இந்த இடத்துல பாடுவா அப்படின்னு கேட்பாரு. இவர் அழைச்சின்னு நம்ம திருப்பூர் கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போய் அவர் அழைக்கிறதுக்காக போனோம். இவர் புக்கை கொடுத்தாரு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவரும் நல்லா பேசினார், எல்லாம் பண்ணார். அங்கே அவருடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுன்னு, ஐயா நான் வள்ளுவர் பற்றி பாடலாமா அப்படின்னார். உடனே ஆன் தி ஸ்பாட் அப்படி வள்ளுவரை பற்றி ஒரு அற்புதமான கவிதை கடகடன்னு எடுத்து விட்டார். அந்த ஆள் அசந்து போயிட்டார். ஏன்னா அவர் பெரிய கவிஞர், வெண்பா கவிஞர், மரபு கவிஞர். அவர் அதை பண்ணும்போது ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க கவிஞர், பார்க்காமலே கவிதையை வாசிக்கக்கூடிய சிறந்த தன்மையுள்ள அந்த முப்பரிமாண மோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம், இறை வணக்கம். முதலில் இறைவா, இயற்கை இறைவா, வெற்றிடம் நீ, வெட்ட வெளியும் நீ, சுடும் நெருப்பும் நீ, குளிர் நீரும் நீ, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பேரன்பான காற்றும் நீ, இவை தாங்கும் மண்ணும் நீ, இம்மண்ணில் அன்பால் இணைந்திருக்கும் அனைத்து உயிர்களையும் வணங்கி துவங்குகின்றேன். முதல் பாடலாக மரம் அப்படின்னு ஒரு கவிதை.
மரம் எல்லா இடத்துலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மரம் தர்ற பால் வந்து நம்ம வயிற்று உபாதைகளை போக்கும். தாய்ப்பால் இருக்க லாரிக் அமிலம் என்ற சத்து இருக்கு, அது தேங்காய் மரம். அந்த மரத்துக்கு நான் இயற்றிய கவிதை மரத்தை பற்றியது. மரம் நம் தாய், அவள் பால் தருவாள், நம் அனைவருக்கும் பால் தருவாள். தாய்ப்பாலுக்கு நிகரான பால் தருவாள், தேங்காய் பால் தருவாள். மூவேந்தர் ஆண்ட முத்தமிழ் வாழும் நம் நாட்டில் முக்கணியை இவளின்றி யார் தருவார்? பாடும் குயிலுக்கும் ஆடும் மயிலுக்கும் தாவும் மடிலுக்கும் இவள் தான் தாய், அடைக்கலம் தரும் தாய். நம் வாழ்வில் விருந்தும் மருந்தும் இவளின்றி இங்கே இது. உணர்ந்திடு மனிதா, நீ வாழ இரு கண், இரு செவி, இரு கைகால்கள் இருந்தால் போதாது. இரு மரம் வேண்டும் உன் வீட்டில், உன் வயல்காட்டில். இருந்திட வாழ்ந்திடலாம் நீ 100 ஆண்டு. இனி உன் தாயுடன் இயற்கை தாயும் காத்து வாழ்ந்திடு, நீ வாழ்ந்திட என்றது மரத்துக்கான கவிதை. அடுத்தது சிகிச்சை என்ற நான் ஏற்றின ஒரு கவிதை. செலவே இல்லாத சிகிச்சை எது? மகிழ்வித்து மகிழ்வது எது? மகிழ்ச்சி என்பது இயல்பாய் இருந்தது அன்று, நாம் சிறு குழந்தைகளாக இருந்த அன்று. மெல்ல மெல்ல இறுகின மனங்கள், சுருங்கின குணங்கள், இறுக்கத்தால் சுருக்கத்தால் வந்த புழுக்கத்தால் பூத்தன நோய்கள். ஒரு நாளில் 3 உண்ண மறந்தாலும் ஒரு நாளில் 3 துன்பத்தை துவள மறக்காத மனமே, மகிழ்ச்சி ஒன்றுதான் உனக்கு மருந்தென உணர்ந்திடு. இதன் அடையாள குறியீட அடிக்கடி நீ புன்னகைத்திடு. மனது பூ பூக்கும், மகிழ்ச்சி அங்கு வேர் வைக்கும். மகிழ்ந்திரு மகிழ்வித்திரு மனமே, மனித இனமே இருக்கு. வாழ்வின் ரகசியம் அப்படின்னு ஒரு கவிதை. கண்ணை தெர, உனது மனக்கண்ணை தெர, உனக்கான காட்சிகள் வெளிப்படும். நீ காதால் உற்று நோக்கு, பூ பூக்கும் வாசையும் புலப்படும். நீ மௌனத்தால் பேசு, ஓரறிவு ஜீவனிலிருந்து 5 அறிவு ஜீவன் வரை யாவும் உன்னிடம் அன்பு காட்டி உன்னை காக்கும். நன்றியை நாளும் சொல், நலம் யாவும் விளையும். மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் முதலில் நீயாக இரு. பிறர் மனம் மகிழ உன் முகம் விளிரும். வாழ்த்தி வாழ்ந்து வா, வையகமும் வானகமும் வணங்கும். அகமகிழ்ந்து புன்னகை செய், அமைதி நிலவும், அருளொளி தோன்றும், ஆயுள் பெருகும். இதுவே வாழ்வின் ரகசியம். இயற்கைக்கு நான் எதுன முதல் கவிதை என்னன்னா, அது வந்து எங்க கல்லூரியில 35 ஆண்டு காலம் கழிச்சு அந்த கல்லூரியில போய் கல்லூரி சென்ட்ரல் பாலிடெக்னிக் தரமணி அடையார். அப்ப அந்த இயற்கையை பத்தி, தீ உங்களது பார்வை, ஆம் தீ உங்களது பார்வை, ஆனால் தீமை பயக்காதேவர்க்கும். நீரின்றி வாழாது உயிர்கள், அதுபோல் நீங்களின்றி நானும் இல்லை. கடவுளையும் காற்றையும் பார்க்க முடியாது, உணரலாம். உங்களை உணர்ந்ததால் வாழ்கிறோம் யாம். அளக்க முடியாதது ஆகாயம், உங்களது அன்பும் அப்படியே. வேர்கள் வெளியே தெரிய, அப்படி உங்களால் நானும் ரிஷமரேன் அன்னையே, இயற்கை அன்னையே. தாய்க்கும் தாய் நீதான் பூமி தாயே. இவ்விண்ணும் மண்ணும் கருத்துடன் காதலிக்காவிடில் புயல் பூ பூக்காது, புது ஜனனம் ஜனிக்காது. மாசுபடுத்திட்ட மனித இனமே, கைகூப்பி வேண்டுகிறேன், கட்டாயம் காதல் செய்து காத்துக்கொள் இவற்றை அப்படின்ட்டு அந்த கவிதை. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கவிதை சொல்லி நிறைவு பண்றேன். ஏமா உனக்குதாம்மா, காயத்ரி, ஸ்ரீ காயத்ரி. சின்ன பிள்ளைங்க அடிக்கடி முடியாது தெரியாதுன்னு அதை வச்சு ஒரு கவிதை எழுதான. இந்த மாதம் நான் எழுதின கவிதை. முடியாது தெரியாது நடக்காது என்பதற்கு மனிதா நீ எதற்கு? முடியாது என்பது முற்றுப்புள்ளி ஆகட்டும். இனி எதுவும் முன்னால் முடியும் என்ற முடியாததை உனக்கு தெரியாதது மட்டுமே நீ செய்ய துவங்கு. எதுவும் உனக்கு எளிதாகும், ஏற்றம் என்றும் உனதாகும். நன்றி, வணக்கம். அது முதல்ல போடுவோம். மிகச் சிறப்பாக நான் சொன்னது போலவே பார்த்து படிக்காமல் கவிதையை உள்வாங்கி மனனம் செய்து மிகச்சிறப்பான கவிதை. குழந்தைக்கும் ஒரு கவிதை எழுதி, வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் எழுதி, மரங்களினுடைய பண்பாடுகளையும் தன்மைகளையும் எழுதி. மரம் இல்லை என்றால் மனிதன் இல்லை, மரம் இல்லை என்றால் மனிதன் இல்லை. இந்த வரியை ஏதாவது ஒரு இதில் சேர்த்துங்க. அப்படி அற்புதமான கவிதையை படைத்த நம்முடைய முப்பரிமாண மோகனனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, அடுத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்து நவராத்திரி நாளிலே நம்மளெல்லாம் கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை பாட சொன்ன ஐயா நம்ம கோபிநாத், உறவுகள் கோபிநாத் அவர்களும் அவர் கவிதை எழுதுவாரு. அவர் மகளும் சிறப்பா கவிதை எழுது. இல்ல நான் போல இதுக்காக சொல்லிட்டாங்க. அப்படி அவரும் ஒரு 10 வரி எழுதினாலும் அற்புதமான ஒரு கவிதை எழுதுவாரு. அவங்க மகள் எழுதுறதுக்கு ஒரு துணையா இருந்த நம்முடைய கோபிநாத் அவர்கள், அவளை நான் நண்போடு அழைக்கின்றேன். 4 வரியா இருந்தாலும் நச்சுன்னு சொல்லுவாரு. வாழ்த்துக்கள். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய
வணக்கத்தை மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ காயத்ரிக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கங்கள். இன்றைய விழாவினுடைய நான் ரொம்ப மிஸ்ஸஸ் கூட சொன்னாங்க, என்னங்க எல்லாம் பாடதான் செய்வாங்க, நீங்க கவிதை பாட போறீங்கன்னாங்க. நாங்க செய்தாலே ஏதாவது ஸ்பெஷலா தான் பண்ணுவோம். இது எவ்வளவு சிறப்பா நடக்க போகுதுன்னு பாரு. நீ எனக்கு விஷன் இருக்கு. ஏன்னா நான் 18-20 வருஷம் அரங்க நடத்தினேன். எனக்கு விஷன் இருக்கும். யார் யார் எப்படி இப்படி பேசுவாங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு விஷன் இருக்கு. அதனால நான் தைரியமா இதை முன்னெடுத்தேன். இதை முதல்ல இது போட்டு கொடுத்தது, சுழி போட்டு கொடுத்தது அவர் தான். பண்ணலாரு, அடுத்தது அவர் பண்ணல. இப்போ ஒரு சின்ன கவிதையோட இது முடிச்சாரு. கவிதைன்னு நான் சொல்லிக்கிறேன், அது இல்லையான்னு நீங்க தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு கொலுவில் உள்ள பெருமாளுக்கு வடகலையோ தென்கலையோ கிடையாது. எங்கள் வீட்டு கொலுவில் உள்ள சிவனுக்கும் அரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எங்கள் வீட்டு கொலுவுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 வருடங்களாக நாங்க இந்த குழு வச்சுன்னு வரோம். அதில் நடுவில் ஒரு வருடம் தான் எங்க ஃபாதர் தவறினதால அது வைக்கல. ஆனா இது வரைக்கும் இந்த குழுவில் நாங்க நம்பிக்கையோட கூப்பிடுவோம். சிலர் பையனுக்கு கல்யாணம் முடியலன்னுவாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் முடியலன்னுவாங்க. அவங்கள நம்பிக்கையோட கூப்பிட்டு அது ஒரு பூஜை பண்ண சொல்லுவோம். அது மாதிரி இந்த குழுவில் இருந்து, எங்கள் வீட்டு குழுவில் இருந்து 2 கல்யாணங்கள் முடிந்துள்ளன எங்களுக்கு. அது எனக்கு ரொம்ப திருப்தியான விஷயம். நாம ஒரு போட்டி நடக்க போகுது. இவர் ஐயா வந்திருக்காரு, நடக்க போகுது. இது வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதையை தலைமை ஏற்றுள்ள ஐயா கவித்தேனி அவர்களுக்கும் என் வணக்கங்கள். மிகச்சிறப்பாக ஒரு 4 வரி சொன்னாலும் நான் சொன்னேன் இல்லையா, நச்சுன்னு சொல்லுவாருன்னு பாருங்க. எங்க கொண்டாந்து எங்க சேர்த்தாரு பாருங்க. வடகலை தென்கலை இப்ப கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அது நம்ம கிட்ட கிடையாது. நான் இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இவங்க வீட்டு லட்டுல கலப்படமே கிடையாது. ஆமா. ஆக அவருடைய விஷன் சொல்லுவார் இல்லையா, அதாவது பாரதி சொல்லுவான், அறிவை விரிவு செய், ஆழமாக்குன்றோம். அது மாதிரி ரொம்ப ஆழமா சிந்திச்சு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல ஒரு வெற்றி தான் அவருக்கு. அற்புதமா யோசிச்சு, நான் கூட யோசிச்சேன், கவியரங்க நான் இது வரைக்கும் நான் போனது இல்லைங்க. என்ன பாட்டு பாட கூடுவாங்க, தபலா வாசிக்க கூடுவாங்க, நான் அதை தான் போயிருக்கேன். இது வரைக்கும் நவராத்திரிக்கு போனது எங்க வீட்டுல கூட சொன்னேன். இன்னைக்கு பூமா பாலசுப்ரமணியம் அவருடைய மகனார் எங்க வீட்டுக்கு வரேன்னாரு. அவர் மிகச்சிறந்த கவிஞர். அவர் வீட்டுக்கு வரேன்னாரு. நான் சொல்லிட்டேன், நீங்க வாங்க, பசங்கள்லாம் வீட்டுல இருப்பாங்க. ஆனா எனக்கு நவராத்திரி ஒரு கவியரங்கம் இருக்கு. நவராத்திரியில கவியரங்கமா? நானும் கேள்விப்படல அப்படின்னாரு. நான் உங்களுக்கு சொன்ன முன்னாடியே கூப்பிட்டேன், நீங்க ரொம்ப தூரம் வர முடியாதுன்ட்டீங்க. ஆனா இன்னைக்கு திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீங்க. அதனால தயவு செய்து நீங்க முடிஞ்சா கலந்துங்க வந்துங்க. இல்லை நான் வரத்துக்கு அங்கே 7 மணி ஆயிடும் அப்படின்னாரு. நான் அதுக்காட்டி நான் வேலையை முடிச்சிடுவேன், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா அவங்க வீட்டில் கலந்து கவிதை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வருவார் நிச்சயமா ஒரு நாள் அவரும் கவிதையை படிப்பார் என்று சொல்லி அற்புதமா அந்த கவிதையை சொன்னாரு. கருத்துக்கள் என்ன சமுதாய நோக்கு. ஒரு கவிஞனுக்கு என்ன அழகுனால சமுதாய நோக்கும் சமுதாய சிந்தனையும் மற்றவர்களை பற்றி அக்கறை இருந்தா தான். அது யாருக்கு இருக்கு? அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அம்மாவுக்கு தான் பிள்ளை செல்லமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா அப்பா செல்லத்தை காட்டிலும் அதுல கருத்தாழமிக்க செயல்கள் இருக்கணும். அவனை ஷேப் பண்ணுவாங்க, அதை அமைக்கிறதே அப்பா தான். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி கோபிநாத் எங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி. அதனால சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சு அவரும் அது நச்சுன்னு ஒரு கவிதையை படிச்சு இந்த கவியரங்கத்தை சிறப்பு செய்து விட்டார் என்று தான் நான் சொல்லணும்னு சொல்லி, அடுத்து நம்முடைய ஐயா, நீங்க ஏதாவது கவிதை படிக்கிறீங்களா, பாட்டு பாடுறீங்களா? சரி. அடுத்து நம்முடைய சேதுராமன் அவர் தான் படிச்சுட்டார். கிருஷ்ணமூர்த்தி, நீங்க 2 வார்த்தை இந்த ரைட். ஓகே, நன்றி.
அடுத்து நம்முடைய சேதுராமன் ஐயா அவர்கள் வந்து பாடல், ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாட விழைக்கின்றார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். நீங்க உட்காருங்க, பரவாயில்ல. இவர் யார் என்று என்னை வினவியோருக்கு இவரா அவர் என்று என்னை அறிமுகப்படுத்தியதற்கு நான் திருவிக்க அரங்கத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிக்க அரங்கத்தில் ஆரம்ப காலத்தில் நான் பேச வந்தபோது எதுகை மோனையில் 2 வரிகளை கூறினேன். அதாவது என்னவென்றால், திருவிங்க அரங்கத்திற்கு வருவோருக்கு எந்த விதமான பந்தாவும் இல்லை, இங்க யாரிடமும் சந்தாவும் இல்லை, வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வரிகளை நான் சொன்னேன். ஏனால் இன்று பூங்காதோறும் வாக்கிங் வந்தவர்களை எல்லாம் டாக்கிங்காக மாற்றியது இந்த திருவிக்க அரங்கம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஒரு 10-15 வரியில ஐயா முன்னாடி தான் நான் வந்து பாடி காமிச்சேன். இன்னும் எனக்கு நல்லா நினைவில் இருக்கு. இங்கு வந்து வயது வரம்பு இல்லை, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பேதம் இல்லை, ஜாதி மதம் இல்லை, சிறியவர் பெரியவர் இல்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, எல்லோரும் சமம் அப்படிங்கிற கொள்கையிலே எங்களுடைய முழக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுங்க. அதனால அப்புறம் சில இந்த மாதிரி எதுகை மோனையில 2-3 வரிகள் சொல்லதுனால என்னை பை ஆக்சிடென்டா யாரோ உடனடி கவிஞர் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நான் கவிஞர் இல்லை, ஏன்னா என்னென்னானே எனக்கு தெரியும், நான் கவிஞர்லாம் கிடையாது. அப்பப்போ இப்போ வந்து உங்க பேர் ஏதாவது ஒன்று அது மாதிரி சில எதுகை மோனை 2 வரியில சொல்லுவேன். ஏதோ அப்படி பரவிடுச்சு. இருந்தாலும் இப்போ உட்கார்ந்து இருக்கும்போது இருந்தாலும் இப்ப நான் கவிதைக்கு தயார் பண்ணல. ஆனா உடனடி கவிஞர் பேரை காப்பாத்தணுமே. ஏன்னா இல்ல நானும் ரவுடிதான் சொல்லி நான் நம்புது இந்த உலகம். ஏன்னா அப்ப நானும் ரவுடிதான் சொல்லி இல்ல நானும் ரவுடிதான் சொல்லி அப்பப்ப எடுத்தா சொன்னா தானே நீங்களும் நம்புவீங்க. இல்லப்பா உடனடி நீங்க உடனடி ஒன்னையும் காலாங்கிற. அதனால எங்களை உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். பாடத்தான் ஐயாட சொன்னேன், பாடத்தான் வர்றேன் நானு அப்படின்னு சொன்னேன். வாங்கன்னு சொன்னாரு. இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் ராத்திரி, ஆங்கிலத்துல நவ் ராத்திரி, நவராத்திரி. காளையருக்கு சிவராத்திரி, நவ் ராத்திரி, நவராத்திரி. மாதங்களில் சித்திரை, நம் மனம் கமிழ, மனம் அமைதி பெற வேண்டும் நல்ல நித்திரை. காளையருக்கு சிவராத்திரி. ஏன் இதுல வந்து அந்த இதெல்லாம் இல்லைங்க. காளையருக்கு சிவராத்திரி, இல்லந்தோறும் நவராத்திரி. 2 லைன் தான், அவ்வளவுதான். இது இப்ப வந்து எழுதுனது. காளையருக்கு சிவராத்திரி, இல்லந்தோறும் நவராத்திரி, நவ் ராத்திரி, நவராத்திரி. மாதங்களில் சித்திரை, மனம் மகிழ, மனம் அமைதி வர வேண்டும் நல்ல நித்திரை என்று கூறி மற்றொரு முருக பாடலை பாடுகிறேன். இல்ல அத சொல்லல, NOW அப்படின்னு சொன்னேன். நவ் மறுபடியும் ஆரம்பிச்சு. சாரி சார், விட்டுட்டேன். முருகா முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா.
சுடராக வந்த வேல் முருகா கொடும் போரிலே வென்ற வேல் அல்ல sorry. இல்ல இல்ல அது சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா ஆண்டியாய் நின்றவேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான பழம் உன்னை அல்லாத பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் கண்ட திரு முருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பிரணவ பொருள் கண்ட திரு முருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா அரஹர சண்முகா முருகா அரஹர சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா கண்கண்ட தெய்வமே முருகா எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா 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 மிகச்சிறப்பாக ஒரு முருகன் பாடல். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அற்புதமா பாடினாரு.
பாராட்டத்தக்க ஒரு பாடல். பாடல் வரிகளும் வந்து மிகச் சிறப்பான வரிகள். பாடும்போது வந்து தாளம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு அந்த தாளக்கட்டு கொஞ்சம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி தாளத்தை முதல்ல பண்ணிட்டு அப்புறம் இந்த மற்ற இதுகள்லாம் உள்ள எல்லாம் போகலாம். நீங்க எடுத்தோன்னு போயிட்டோம்னா அதுல இது மாதிரி வந்து சிக்கல் மேட்ச் ஆகாது. தாளம் இல்லையே, தாளத்துல வந்தாதான் அந்த அந்த சிறப்பு வந்து அங்க நிற்கும். எப்படி வேணா பண்ணலாம். உங்க தொண்டை வந்து சரியில்லை, இல்லை தொண்டை கரகரன்னு இருக்கு, எப்படி வேணா பண்ணலாம். ஆனா தாளத்தோட பாடினீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு அந்த பாராட்டு உண்டு. அதை நீங்க முயற்சி எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல பயிற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்ல குரல் வளம் இருக்கு அவருக்கு. அருமையான குரல் வளம். நான் இவருடைய பாட்டை நான் நிறைய இடத்துல இவருடைய அரங்கத்துல கேட்டிருக்கேன். அற்புதமா பாடக்கூடிய மனிதர். எல்லா இதுவும் இருக்கு. நான் தாளக்கட்டு வந்து ரொம்ப, ஏன்னா நான் வந்து ஒரு பாடகரா சொல்லல, உங்களுக்கு தெரியும். நான் வந்து தபலா ஆர்டிஸ்ட், தபலா கலைஞர். ஆமா, தபலா கலைஞர். அதனால தாளம் இல்லைன்னா அது பாட்டு எகிரி போயிடும். அது வந்து கொஞ்சம் பண்ணுங்க. என்னுடைய பாராட்டுக்கள். இல்ல அது ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கறதுக்கும் நல்லா இல்ல, கேட்கறதுக்கே ரொம்ப அற்புதமா கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருந்தது. பாடல் நல்லா இருந்தது, வரிகள் நல்லா இருந்தது, கரெக்டா மேட்ச் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. தாளத்தோட கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா வந்து ஒரு வாத்தியக்காரனா வந்து நான் சொல்றேன், அதுதான். ஏன்னா இது யாராவது ஒருத்தர் சொல்றேங்க. இப்ப யாரோ ஒருத்தர் தபலா வாசிச்சதை பார்த்து தான் நான் கத்துக்கிறேன். எனக்கு யாரும் வாத்தியார் விஷயம்லாம் கத்துக் கொடுக்கல. புரியுதுங்களா? அதனால ஒருத்தர் சொல்றாங்கன்னா இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னா அதை வந்து நீங்க பிடிச்சுக்கணும். அதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன், இனி வரும் காலங்கள்ல அந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்றதுக்காக. அதுதான் அந்த மாற்றங்கள் கண்டிப்பா அடுத்த தடவை நான் பார்க்கும்போது வர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி, அடுத்து நம்மிடையே வந்து முழக்க பேச்சாளர் அப்படின்னா இந்த சுத்து வட்டாரத்துல யாருமே கிடையாது. ஏன்னா பேசினா ஒரு 8 ஊருக்கு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு முழக்க பேச்சாளர்னு பேர் எடுத்தவங்க, அவருடைய கல்வி தகுதியில் எந்த சாமி அது வேணாம் அதெல்லாம் இல்ல அதுக்கு சொல்றேன் நான். அவங்களுடைய கல்வி தகுதி வந்து மிகச்சிறப்பானது. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணுன்னா இதை நான் சொல்வேன், நம்ம பார்த்து படிச்ச பொண்ணுன்னா இவங்க தான். ஏன்னா எஸ்எஸ்எல்சியோடு முடிச்சுட்டு அப்புறம் டிகிரி படிக்கிறதுக்காக ஒரு படிச்சு, டிகிரி படிக்கும் போதே உள்ள வந்து திருவிக்காவது 2003 ஒரு பெரிய பட்டத்தை பெறணும் அப்படின்னு பெருமுயற்சி எடுத்து ஒரு சிஏ லெவல்ல போய் ICWA பாஸ் பண்ணி வர்றதெல்லாம் ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமமான ஒரு சரி. அதுல வந்து ஒரு பெண் வெற்றி காண்றாங்க அப்படின்னா அவங்க ஒண்ணு வீரப்பெண்மணி. இன்னைக்கு வீரப்பெண்மணி யாருன்னா உங்களுக்கு எல்லாருமே வினத் போகத். அந்த அம்மா வந்து எம்எல்ஏ சீட்ல இருந்து ஜெயிச்சுட்டாங்க ஹரியானால பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு ஆட்சி பண்ண போது. இருந்தாலும் அவங்க நின்ற இடத்துல பெருமாறு வெற்றியை பெற்றிருக்காங்க. அது மாதிரி இவங்க ஒரு வீரப்பெண்மணி. செயல்ல வந்து இறங்கினாங்கன்னா எல்லாருக்கும் அந்த உழைப்பு. எப்படி கோபிநாத் சார் வந்து எப்படி எல்லாருக்கும் வந்து சர்வீஸ் பண்றாரு, அது மாதிரி பத்மாவதி பார்த்தீங்கன்னா அவரு பொங்கலை கொண்டு வச்சிடுவாரு. அவ்வளவுதான் சர்வீஸ் பண்றதெல்லாம். இவங்க எடுத்து போடுறது என்ன, வடை கொடு, சாயத்தை கொடு, டம்ளர்ல தண்ணியை கொடு, அதை கொடு, இதை கொடு, எல்லாம் உழுது அடிச்சு வேலை செய்வோம். எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னா அவங்க வீட்டு கல்யாணம் வச்சுன்னு அவங்க உள்ள மேக்கப் ரூம்ல போறது என்ன, அங்க டான்ஸ் ஆடுறது என்ன, அதெல்லாம் பார்த்தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் சொல்ல, அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் போது நீ ஜாலியா இருமா. தங்கச்சி வந்து ரொம்ப பாசமான தங்கச்சியா இருந்தா என்னன்னா அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படும். ஸோ அது மாதிரி நாங்கள் அவளை வந்து ரொம்ப ரசிப்போம். விட்டா ஆடுவாங்க, ஆனா இங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பாடுறதுக்கு தான் வாய்ப்பு என்று சொல்லி நல்ல கவிஞர். நிறைய கவிதைகளை எழுதி என்கிட்ட வந்து அப்பப்போ வந்து போன்ல கேட்பாங்க. கடைசி நான் 10 மணியா இருந்தாலும் என்னை கூப்பிடுமா, நான் சொல்றேன் அப்படின்னு. 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் வச்சுட்டாங்க, இல்லை 10:30 மணி ஆச்சு, இந்நேரத்துக்கு யார் ஃபோன் பண்ணுவாங்க? இல்லைம்மா 10:30 மணியா இருந்தாலும் பெரிய மனுஷன் வீட்டுக்கு இப்படிதான் போன்லாம் வரும், நீ கண்டுக்காது, நீ வெளியில் போயிட்டு இருப்பேன்.
அப்போ நீ படிமா அப்படின்னு படிச்ச உடனே அடுத்த நாள் வந்து இருங்க அடுத்த நாள் வந்து அந்த கவிதை படிச்சு, ஐயா நான் கவிதையை படிச்சுட்டேன், எனக்கு பரிசு கிடைச்சிடுது அப்படின்வாங்க. அப்போ அவங்களோட அதிகமான மகிழ்ச்சி எனக்கு தான் இருக்கும். அதனால நல்ல கவிஞர், அந்த கவிஞரை வந்து பாராட்டி அவங்க வந்து கவிதை படைக்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் கவிதை படிச்ச உடனே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் கவிதை படிச்ச உடனே நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ட்னு சொல்றாங்கன்னா உடனடி கவிதை மாதிரி நானும் ஒரு 4 வரி எழுதலாம், எந்த தலைப்புல எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடித்தது நட்பு தான். அந்த நட்பை பத்தி நான் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன். சில தவறுகள் இருக்கலாம், அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இப்ப அவசரத்துக்கு எழுதுற கவிதை தான் பார்த்துக்கலாம். நாடு காக்கும் இராணுவனை காப்பதுவும் நட்பு, நாடு காக்கும் இராணுவனை காப்பதுவும் நட்பு, நாட்டின் இயற்கை சீற்றத்தில் கை கொடுக்கும் நட்பு, நாட்டின் இயற்கை சீற்றத்தில் கை கொடுக்கும் நட்பு, இரத்த பந்தம் ஏதுமில்லா சுத்த சொந்தம் நட்பு, இரத்த பந்தம் ஏதுமில்லா சுத்த சொந்தம் நட்பு, ஈன்றாளிடம் பகிராததையும் பகிர வைக்கும் நட்பு, ஈன்றாளிடம் பகிராததையும் பகிர வைக்கும் நட்பு, ஓதி உணர்ந்தவனும் ஓதாத பாமரனும், ஓதி உணர்ந்தவனும் ஓதாத பாமரனும் நட்பு கொள்வானே, சாதி மத பேதமில்லா நட்பு, சாதி மத பேதமில்லா நட்பு, சமயத்தில் சடுதியில் உதவிடுமே நட்பு, சமயத்தில் சடுதியில் உதவிடுமே நட்பு, எதிர்பார்ப்பு ஏதுமில்லா ஏற்றமிகு பந்தம் நட்பு, எதிர்பார்ப்பு ஏதுமில்லா ஏற்றமிகு பந்தம் நட்பு, என்றும் வாழி நம் நட்பு, வாழிய வாழியவே நம் நட்பு. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அதாவது உடனடியா ஒரு கவிதை எழுதக்கூடிய திறமை இருக்கிறவங்க உண்மையில கவிஞர்கள் தான். 4 வரி எழுதினால் அதான் எனக்கு தெரியும், நான் தான் சொன்னேன் அவங்கள பத்தி அற்புதமா எழுதுவோம். அது இல்லாம இன்னைக்கு அவங்க எடுத்த தலைப்பு நட்பு. ஏன்னா ஒரு கவிஞனுக்கு வந்து ஒரு தலைப்பு தான் முக்கியம். நீ கேட்ட மரபு கவிஞர் எழுதி தலைப்பு என்ன அப்படி இல்லை, எந்த கவிதை இருந்தாலும் ஒரு கவிதை எழுதினா அந்த கவிதைக்கு ஒரு தலைப்பு என்பது முக்கியம். அவங்க ஒரு தலைப்பை எடுத்து நட்பு என்ற தலைப்புல அற்புதமா ஒரு கவிதையை படிச்சுட்டாங்க பாருங்க. இது வந்து அவங்களுக்கு திருவிக பேச்சு பயிலரம் கொடுத்த ஒரு ஒரு கிஃப்ட். என்ன சொல்லுவாங்க, ஒரு இருங்க நான் வரேன். அவங்க அவங்க வந்து இந்த திருவிக பேச்சு பயிலரத்துல அவங்க பயணிச்ச ஒரு அதனுடைய பலன் தான் வந்து இந்த அளவுக்கு அவங்க நிற்கிறாங்க. அவருடைய இன்னும் மேலும் மேலும் சிறக்க வேண்டும். நல்ல கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர் தான். இந்த நேரத்துல யோசிக்காம வந்துட்டு யோசிக்கலன்னு சொல்லி ஒரு கவிதையை பண்ணியிருக்காங்க. சிறப்பான கவிதை. நட்புக்கு பாராட்டு. எப்படி உறவுகள் கோபிநாத் எப்படின்னா நட்பு இல்லாமல் உறவு கிடையாது, உறவு இல்லைன்னா நட்பு கிடையாது, இது ரெண்டும் இல்லாம எதுவுமே கிடையாது, மனுஷனே கிடையாது இல்லையா? அதனால வந்து ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளை நான் இங்கே வைக்கின்றேன். அவர் ஐயா பேர் சொல்லுங்க, கிருஷ்ணமூர்த்தி. இந்த கவியரங்கத்தை வந்து நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் வந்து ஓரிரு வார்த்தைகள், இந்த கவியரங்கம் எப்படி நடந்தது, நீங்கள் உங்களுடைய பார்வையில இந்த கவியரங்கத்தை, இந்த நவராத்திரி குழுவை, இவருடைய உறவுகளை, உடைய நட்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க என்று ஒரு சின்ன கருத்தை மாத்திரம் நீங்க தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வாருங்கள். சொந்தங்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை முதலில் நல்கிய என்னுடைய அருமை நட்புக்குரிய திரு கோபிநாத் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாடி நான் கிட்ட ஒரு பல வருடங்களுக்கு முன்பு திருவிக பூங்காவிலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் முதலாக கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த பள்ளியில் படித்த ஒரு திருவிக பள்ளியில் நான் எங்கள் குடும்பமே அந்த பள்ளியில் தான் படித்தோம். அப்பேற்பட்ட நல்ல ஒரு நிகழ்ச்சி இங்கு இந்த 9 பேர்களும் கலந்து கொண்டவர். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த விழாவிலே 9 பேரும் கலந்து கொண்டோம் நவராத்திரி விழாவை. அதில் நம்முடைய பாப்பா அவர்கள் சிறப்பாக பாடினார்கள். ஒரு 5 நிமிடத்திலே ஒரு கவிதையை பாடிய நம்முடைய அருமை சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் எல்லாம்
மூத்தவர்கள். இருந்தாலும் இந்த கவிதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய கவிதைகளுக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி ஒரு நேரத்தை நல்ல பொழுதாக எனக்கு ஆக்கி கொடுத்த மரியாதைக்குரிய கோபிநாத் அவர்களுக்கு என்ன நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி. மிகச் சிறப்பான ஒரு பின்னூட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அற்புதமா கொடுத்தாரு. பேச தெரியாது, கவிதை படிக்க தெரியாது, பாட தெரியாதுன்னாரு. ஆனா அற்புதமா பேசிட்டார். அது இல்லாம உறவுகள், நட்பு, அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அந்த வகையில் அவருக்கு என் நன்றியை நான் வேண்டுகோள் வைத்ததுக்கு ஏற்றாற்போல் செய்த அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்து நம்முடைய காயத்ரி, ஸ்ரீ காயத்ரி, நான் பார்த்து பிறந்த பொண்ணு, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு. என்னை பார்த்தாலே எங்கள் வீட்டுக்கு வந்தாலே மேலே மாடியில் இருப்பேன், கீழேருந்து கத்துவா அங்கிள் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானவன். அப்படி வளர்ந்தாலும் அவன் கவிதை, பாட்டு, டான்ஸு எல்லாத்துலேயும் வெளுத்து வாங்குறான். கில்லி, அந்த கில்லியை கூப்பிடலாம். என்ன பாட்டு பாட போறீங்க? கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, ஜெயநந்த முகுந்தா நந்த கோவிந்த ராதே கோபாலா, ஜெயநந்த முகுந்தா நந்த கோவிந்த ராதே கோபாலா, கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா, ஜெய ஷாம 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 அன்னபூர்ணா ஞானபூர்ணா, அன்னபூர்ணா ஞானபூர்ணா, சாதலாக்குதே தியமுதீப்னா, சாதலாக்குதே தியமுதீப்னா, ஜெயது சரஸ்வதி ஜெயது பஸ்பதி, ஜெயது சரஸ்வதி ஜெயது பஸ்பதி, ஜெயது சர்மதா ஜெயது நர்மதா, ஜெயது சர்மதா ஜெயது நர்மதா, அன்னபூர்ணா ஞானபூர்ணா, அன்னபூர்ணா ஞானபூர்ணா, சாதலாக்குதே தியமுதீப்னா, சாதலாக்குதே தியமுதீப்னா. நன்றி. யதா யதா ஹி தர்மஸ்ய ததாஸ்மானம் சுஜாமி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றதற்கு முதலிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். இந்த சின்ன குழந்தை பாடுறது தான் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். சரஸ்வதியே இவருடைய ரூபத்துல இந்த வீட்டுல இன்னைக்கு பாடினாங்க, அதுவும் ஸ்லோகங்கள்லாம் சொன்னாங்கன்றது இதை விட ஒரு பெரிய பெருமை கோபிநாத்தோ அவங்க குடும்பத்திற்கோ கிடைக்காது. அற்புதமான வரம் மிக்க ஒரு ஹைலைட். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கோபிநாத்துக்கு நன்றி சொல்லி நிறைவாக ஏன்னா நான் சரஸ்வதி மேல ஒரு 9-10 பதிகம் பாடிருக்கேன். 10 வெண்ப 4 நாள் வரிதான். நேரம் கருதி ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நான் சொன்ன அந்த பாடலை உங்களுக்கு பாடி காட்டி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இல்ல இந்த பாருங்க. அமிழ்தை பொழிகின்ற அன்னையை நின்றன் குமிழ்வாய் குதப்பி கொடுப்பாய், தமிழில் நான் பாட சற்றே இளைப்பாறு நாயகி, ஏன் தயக்கம் கொண்டாயினி. இதோட விளக்கம் என்னன்னா, அமிழ்தை பொழிகின்ற அன்னை, அவளுடைய வாயிலிருந்து அமிர்தம் தான் வரும். அப்படிப்பட்டவள் சரஸ்வதி. நின்ற குமிழ்வாய் குதப்பி கொடுப்பாய் அப்படின்னா, உன்னுடைய குமிழ்வாய்ன்றது இந்த குமிழ்ந்த வாயுடைய சரஸ்வதியே,
நீ எப்போதுமே வெத்தலை பாக்கு போடுற ஒரு பழக்கம் உண்டு உனக்கு. அப்படி போட்டு நீ யாருக்கு கொடுத்தன்னா கம்பனுக்கு முன்னாடி இருந்த ஒட்ட கூத்தனுக்கு அந்த தாம்பூலத்தை கொடுத்து அவ தமிழ பாட வச்சான். அப்போ நான் கேக்குறேன், குமிழ்வாய் குதப்பி கொடுப்பாய் தமிழாலே நான் பாட சற்றே இளைப்பாறு நாயகி ஏன் தயக்கம், எனக்கு ஏன் தயக்கிறேன், நீ அந்த அந்த குமிழ்வாய் குதப்பி கொடுத்த அந்த தாம்பூலத்தை எனக்கும் கொடுப்பாய், நானும் நல்ல கவிதை எழுத வேண்டும் என்பது இந்த கவிதையினுடைய சாராம்சம் என்று சொல்லி இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த நம்ம கோபிநாத் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய மகளாருக்கும் ஒரு நான் சொல்றேன் நிறைய அவர்களுக்கு நன்றி சொல்லுவதோடு இதற்கு உறுதுணையாக இருந்து இதை ஒரு ஒளிப்பதிவும் செய்து கொடுத்த நம்முடைய முப்பரிமாண மோகன், அப்புறம் டைடல் பார்க், ஆமாமா அவர்தான் டைடல் பார்க், அவரை டக்குன்னு ஞாபகம் பேரு டைடல், எல்லாம் எங்களுக்கு டைடல் தான் ஞாபகம். டைடல் பார்க் புருஷோத்தமன் ஒரு சின்ன விழா இருந்தாலும் சிறந்த எடுத்து பண்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப மிக சிறப்பான ஒரு செய்தி. அவருக்கும் என்னுடைய பாராட்டும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்ப இன்றைய விழாவுக்கு வந்திருந்து இந்த குழு விழாவிற்கு வந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இதுல புதுமுகங்கள் பார்க்க போனீங்கன்னா ஐயா எனக்கு புதுமுகம், இவங்கெல்லாம் பழைய முகங்கள் தான். சிந்துஜா அம்மா எனக்கு பழைய முகம் தான். கடைசி வீட்டுல இருக்காங்க, அவங்க பழைய முகம் தான். கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட எனக்கு பழைய முகம் தான். ஆனா இந்த நாள்ல இவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயா அவர்கள் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஈவினிங் நான் 5:30 மணிக்கு ஃபோன் பண்றேன். அவரு ஃபோன் பண்ணா, சார் 6:30 தானே போட்டிருக்கீங்கன்னாரு. நான் வர்றதுக்குள்ள நடக்க மாட்டேன், நீங்க கிளம்பி வாங்க. சிறப்பா 2 முருகன் பாடலும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பாடலை எடுத்து பாடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை எடுத்து பாடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சிறப்பா பாடினீங்க. இது முழக்கம் பத்மாவதி மேடம், காயத்ரி ஆகட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. இவ்வளவு மாதிரியே பசங்க இருப்பாங்க எங்க சந்தில, ஒரு 16-17 பசங்க இருப்பாங்க. அதுல சிந்துஜான்னு ஒரு பொண்ணு, இவங்க டாக்டர் தான் ஆவாங்க. இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்திருக்கிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யுது. இன்றைய நிகழ்வுக்கு அவங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பத்மாவதி மேடம், இவங்க பத்மாவதி மேடம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க நீங்க. நம்ம ஃபங்க்ஷன்லாம் நம்ம சந்தில வரும்போது வருவாங்க. ஆமா, இவங்க டாக்டர் கூட வந்திருந்தாங்க. ஆமா ஆமா. சரி மேடம், நீங்க தான் நன்றி உரை நன்றி உரை. இவர் சொன்னாரு சார், கவிதை இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னப்பா இது கொலு வச்சுட்டு லேடிஸ் தான் கூப்பிடுவாங்க, நீங்க என்ன கவிதை கூப்பிடுறீங்க, என்னப்பா இதுன்னு. அதெல்லாம் பாரு சிறப்பா நடக்கும் பாரு அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி சிறப்பா நடந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் நன்றி சார். சொன்னாரு சார்.